ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் பியில் 13,000 லோன் எப்படி அப்ளை பண்ணுறதா பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் பியில் 13,000 ரூபாய்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ, இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரெடிட் பி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி பர்சனல் லோன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கெட் நோன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கெட் நோங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் லோனுக்கு பார்த்தீங்கன்னா 5 மந்த்ஸ் எனக்கு லோன் கட்டுவதற்கான கால அளவில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 2,798 மந்த்லி இஎம்ஐ 5 மாதத்தில் 2,798 ரூபா கட்டணும் மாதம். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். இதிலேயே ப்ராசஸிங் ஃபீஸ், ஜிஎஸ்டிலாம் எவ்வளோ போடுறாங்க அப்படின்ட்டு தேவையில்லாதெல்லாம் தவிர்த்துருங்க. ஸோ நான் அதை எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் டோட்டல் ப்ராடக்ட் பாலிசின்ற இன்சூரன்ஸ் இதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இதிலே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்ளை ஆயிரும். அதனால் இதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட், அதாவது எப்படி சொல்கிறது, ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாகும். இதுவே பார்த்தீங்கன்னா 184 ரூபா எடுக்கிறாங்க. இதை கேன்சல் பண்ணி விட்ருங்க. அந்த டிக்கை எடுத்து விட்ருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிப்போர்ட், இதுக்கு 50 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதில் கிரெடிட் இதை எடுத்து விட்ருங்க, அன்டிக் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 11,907 ரூபா ஏறுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 909 ரூபா எடுக்கிறாங்க. ஜிஎஸ்டி 164 ரூபா, லோன் டாக்குமெண்ட் ஃபீஸு 20 ரூபா எடுக்கிறாங்க. இப்போ இதில் கம்மி பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இன்னுமே ப்ராசஸிங் ஃபீஸை கம்மி பண்ணலாம். இதில் அப்ளை கூப்பன் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் லோன் எடுக்கும்போதே உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் ஃபீஸை கம்மி பண்ணுறதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கோடு அனுப்பியிருப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா PIN 100ன்னு சொல்லி கோடு அனுப்புனாங்க. இப்போ நான் அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு 12,444 ரூபா எனக்கு கிரெடிட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் ப்ராசஸிங் ஃபீஸை கம்மி பண்ணுறது. உங்களுக்கு 100% கூட இருக்கலாம் திடீர்னுட்டு. அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னுமே கம்மி ஆகுமோ. எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டு. ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வியூ ரீபேமெண்ட் ஸ்கெடியூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ மந்த்லி எனக்கு 2,798 ரூபா எனக்கு கட்டுற மாதிரி வருது. இப்போ கால் கட்டலே போட்டு பார்த்துடலாம். ஸோ எவ்வளோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ட்டு. $2,798 × 5 13,990 வருது. அதாவது -12,444 1,546 × 5 309 ரூபா. ஸோ மந்த்லி எனக்கு பார்த்தீங்கன்னா 309 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எனக்கு ஷோ ஆகுது. இப்போ அந்த லோன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க, கண்டினியூ கொடுத்து. இதில் இஎம்ஐ பவுன்ஸ் சார்ஜ் ஒரு நாள் லேட் ஆகிடுச்சுன்னா 4% 500 ஓவர் டியூ வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி சார்ஜ் 2லேருந்து 180 நாள் 36% பிரின்சிபல் ஓவர் டியூலேருந்து உங்களுக்கு பெனால்ட்டியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோன் வேணும்னா இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற இதிலே பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான இன்ட்ரெஸ்ட்டு தான் போடுறாங்க. இப்போ நான் லோன் எடுத்துக்கிறேன். லோன் பர்பஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கணும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ எனக்கு இந்த பேங்க்கில் தான் செலக்ட் ஆகணும். அதனால் நான் இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ செலக்ட் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சைன் கேட்கும். கண்டினியூ கொடுத்துருங்க. உங்களுடைய ப்ரொஃபைலை அவங்க செக் பண்ணுவாங்க. மறுபடியும் வேறு ஏதாச்சும் பெண்டிங் லோன் எதுவும் இருக்குதா எல்லாமே செக் பண்ணி தான் பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணி விடுவாங்க. இல்லைனா கிரெடிட்டே ஆகாது.
ஸோ எந்த லோனை பொறுத்தளவும் வந்து அப்படி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு சைன் லோன் டாக்குமெண்ட் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிடுங்க. இது வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆன்லைன் மூலமாக வரதுனால நமக்கு இந்த ஃபார்மாலிட்டிலாம் வந்து கேட்குது. நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூன்னு சொல்லி கேட்கும், அதே வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ கேட்கும், அதே வந்து கொடுத்துருங்க. இப்போது உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், கிரெடிட் பியில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து எடுத்துக்கும், டிடெக்ட் ஆகிக்கும். இப்போ ப்ரொசீட் டு டேக் செல்ஃபின்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒரு செல்ஃபி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் உங்களுடைய ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செல்ஃபி வந்து எடுத்தாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய லோன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் இதில் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கண்டினியூ சொல்லி கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ சொல்லி கொடுத்ததுமே உங்களுக்கு இதிலே வந்து இந்த மாதிரி வரும். ஸோ அண்டர் ப்ராசஸிங்னு இருக்கும், இதில் ரீப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கிரெடிட் பில்லேருந்து நமக்கு அந்த 13,000 ரூபாய் லோன் அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணி விட்டுட்டாங்க. 12,444 ரூபா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் பி அக்கௌண்ட் நம்பர்னு இருக்கும், அது கீழே பார்த்தீங்கன்னா லெண்டர்னு இருக்கும். ஸோ லெண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 லெண்டர் வந்து கொடுக்குறாங்க, கிசட்சு சேஷன் என்பிஎஃப்சி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேசிபி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். இது எதற்காண்டி வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ணும்போது இந்த 2 லெண்டருமே வந்து காமிக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு லோன் எடுத்திங்கன்னா ஒரு சில லெண்டர் வந்து உங்களுக்குன்னு சொல்லி அதாவது அவங்க சைடில் வச்சுருப்பாங்க லெண்டரு, நீங்கள் லோன் எடுக்கிற கம்பெனியை பொறுத்து மாறுபடும். ஸோ ஒவ்வொரு ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். அதை நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, இந்த நான் வேறு இதிலே லோன் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா 2 லெண்டர் வந்து நமக்கு வந்து பணம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கிரெடிட் பிலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து சொன்னேன். ஸோ இப்படி தான் வந்து கிரெடிட் பியில் வந்து இந்த லோனு அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணுறது இப்படி தான். ஸோ 13,000 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து 5 மந்த்ஸுக்கு வந்து மந்த்லி 300 சம்திங் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.